+2 பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்த ஆசிரியர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர்கள் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆசிரியர்கள் அனைவரும் பள்ளிகளுக்கு வர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதன்மை கல்வி அலுவலர்கள் இவ்வாறாக உத்தரவு பிறப்பித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். ராணி குறிப்பாக முதன்மை கல்வி அலுவலர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக 2025 கல்வியாண்டில் நடைபெற்ற முடிந்த மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுறுத்தின்படி சிறப்பு வகுப்புகள் நடைபெற உள்ளது. சிறப்பு வகுப்புகள் நடத்துதல் மற்றும் சிறப்பு வகுப்புக்கான அட்டவணைப்படி இணைப்பில் காணும் பள்ளிகளில் வகுப்புகள் நடைபெற உள்ளது. மேலும் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தோல்வியடைந்த அனைத்து மாணவர்களையும் நடைபெறவிருக்கும் சிறப்பு வகுப்பிற்கு அப்பள்ளி ஆசிரியர்களுடன் கண்டிப்பாக அனுப்பி வைக்க வேண்டும். எனவே பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பில் வருகை பதிவு எடுக்கப்படும். மாணவர்கள் எவரும் வருகை புரியவில்லை எனில் சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், சிறப்பு வகுப்புகளை சிறப்பாக நடத்தவும் மாணவர்களின் பாதுகாப்பு மிக முக்கியம் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பள்ளியிலிருந்து சிறப்பு வகுப்பிற்கு தொலைவில் இருக்கும் மாணவர்கள் போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ள சிறப்பு வகுப்பில் மாணவர்கள் தேர்வு நடத்தி மாணவர்களின் மதிப்பெண்ணை மார்க் ஷீட்டில் பதிவு செய்ய வேண்டும். சிறப்பு வகுப்புகளை ஆய்வு செய்ய ஆய்வு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு வரையில் நடத்தப்படும் இத்தேர்வு மதிப்பெண் விவரங்களை ஆய்வு அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும் எனவும் சிறப்பு வகுப்புகளை சிறப்பாக நடத்திடவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஜூன் மாதம் பள்ளிகள் திறந்தவுடன் மேல்நிலை 2ஆம் ஆண்டு சிறப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மற்றும் பிற்பகல் 3 மணி முதல் 6 மணி வரை சிறப்பு வகுப்பை சார்ந்த பள்ளியிலேயே நடத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறதும், சிறப்பு வகுப்பு கால அட்டவணை, போக்குவரத்து விவரம், மதிப்பெண் பட்டியல் இவை அனைத்தும் குறிப்பாக மாணவர்கள் பள்ளியிலேயே சிறப்பு வகுப்பு நடைபெறும் என அறிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அர்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.